கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த நாளில் இரண்டாவது செஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த இரண்டாவது செஷனுக்கு ஆரம்ப பாடலாக நம்ம அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகங்கள் பாடலில் 133 பலி செலுத்த வருகிறேன் பாவினானே என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடலாம்.
இரண்டாவது செஷனுக்கு ஆரம்ப ஜெபம் அன்பு சகோதரர் ராஜேந்திரன். ஜெபம் செய்வோம். கேருபீன் குணத்தில் வாசம் பண்ணுகிற சிறுவெளி தேவனாய் கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீரே வானத்தின் பூமி உண்டாக்கினீர். உண்மை எங்கள் நேசம் பிரேசுக்கு சொல்மாய் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் இதுகாருடைய பிள்ளைகளை எங்களை உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய பரிசுத்தாவை வல்லமை அளவில்லாமல் தந்து கடந்த போன நாட்களெல்லாம் தேவரீர் எங்களை கண்ணினிமை காப்போது பலகாத்து எங்களுடைய போக்கு வரை மாசலித்து மட்டுமாக நல்ல உடல் பலத்தோடும் சுகத்தோடும் நீர் எடுத்து கிருபிக்கார் என்று சுத்தம் தேவரீர். இப்படியாக தேவரீர் ஒவ்வொரு நாளும் உடைய சத்திய வசனத்தினாலே எங்களை வழிநடத்தி மறுபடியுமாக இந்த ஒரு நாளை காணும்படி செய்து இந்த நாளையும் கூட இந்த காலை பொழுதிலே உங்களுடைய சமூகத்திலே எங்களை சகோதர சகோதரிகளாக நீங்கள் அழைத்திருக்க தேவரீர். பொழுதும் தேவரீர் எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் நாங்கள் இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே முதல் பாடமாக பாவ நிவாரண பலிகணி என்ற ஒரு தலைப்பின் கீழாக நீர் எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை தந்திருக்கிற தேவரீர். இப்பொழுதும் இரண்டாம் செக்ஷனில் கூட தேவரீர் பேசப்போகும் தாசரை நீர்தாமை மறைத்து இந்த நாளில் அவர் மூலியமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் வசனங்கள் எங்களை மனதில் நிலைநிறுத்தி இதோ நாங்கள் நினைவு தியானத்திலே நாங்கள் ஒவ்வொருவருமாக அதில் பங்கெடுக்கத்தக்கதாக எங்களை நாங்களே சோதித்தறிந்து அதில் நாங்கள் கைவிக்கத்தக்கதாக எங்களை இன்னுமாக புதுப்பிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் உடைய பாத்திர சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்களை ஆண்டு வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மேசியாம் குருவும் ரச்சோமார் கேஸ் கிருஷ்ணாமத்திலே தாலிமடி பணிவெடுக்கும் ஜீவடாடுகிறோம். உங்களுடைய ஜீவடைய நல்ல பிதாவே, ஆமென். கூட நம்முடைய இந்த ஒரு நாள் பகுதியில் இரண்டாவது பகுதிக்கு தேவைப்பாடுமாக 3 வாசல்கள் என்ற தலைப்பிற்காக நம்முடைய தொழுவதற்கு வந்திருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் திண்டுக்கல் முத்துவதற்கு மீண்டுமாக நம்முடைய சபை அன்பு தெரிவித்துக் கொள்கிறோம். 3 வாசல்கள் என்ற தலைப்பிற்காக நம்ம சத்தியப்படுத்தி கொடுக்கிற அன்போடு கூட வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாக்கி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கின்ற பழனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய சபைகளில் இருக்கக்கூடிய உங்களின் சகோதர சகோதரிகள் மற்றும் ஊழியத்து நிமித்தம் நாம் பிரயாணம் செய்கின்ற தமிழ்நாடெங்கும் மற்றும் பெங்களூர் சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியில் நாம் தெரிவு செய்திருக்கிற தலைப்பு ஆசரிப்பு கூடாரத்திற்கு தொடர்புடைய ஒரு தலைப்பு தான். 3 வாசல்கள், 3 வழிகள் என்று ஃபாலோ கிளாஸில் ஒரு பாடம் கேட்டிருப்போம். நீங்கள் அதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இது 3 வாசல்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு தொடர்புடைய பாடம். அடிஷ்னலாக பார்க்கும்போது முழுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பாடம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேக்சிமம் சத்திய காரியங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுடைய மரணத்தை பற்றினதுதான். கூடவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை பற்றின சத்தியமும் அதில் காணப்படுகிறது. ஒவ்வொரு பனிமுட்டுக்களை நம்ம தொட்டோம்னாலும் பிரகாரத்தின் வாசல் ஆரம்பித்து உடன்படிக்கை பெட்டி வரைக்கும் மற்றும் ஆசாரிய முறைமைகள், பலிகள் அனைத்தும் தலையாகிய கிறிஸ்துவையும் சரீரமாகிய சபையையும் உள்ளடக்கிய சத்தியங்களை கொண்டது. எனவே மெமோரியல் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட பிரயாசமே தேவையில்லை. டேபர்நாக்கிள் எடுத்தோம்னாலே அதில் எல்லாமே என்ன வந்துடும், கர்த்தருடைய மரணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நமக்கு கம்பல்சரி வந்துடும். அப்படி பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 வாசல்கள் என்கின்ற ஒரு தலைப்பு, இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு 3வது அத்தியாயம். அதாவது சகோதரர் ஆண்டன் ஃப்ரை அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தினுடைய 3வது அத்தியாயத்தில் ஒரு பாடம் தான் இது. அதனால் அந்த தம்ப்நெயில் உங்களுக்கு அப்படி மாறாமல் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, முதலாவது இந்த 3 வாசல்களை குறித்த அந்த செயல்முறை விளக்கம் வசனங்களை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம்
38, 18 முதலாவது வாசிப்போம். சகோதரிகள் டிஸ்பிளே ஆகுது இல்லையா? வாசிங்க கொஞ்சம். யாத்ராகமம் 38, 18. யாத்ராகமம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரகார வாசலின் தொங்குதிரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாய் இருந்தது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் 5 முழம். இதுதான் இப்போ நீங்கள் வாசிச்ச ஆதார வசனத்திற்கு பொருத்தமான இடம். 20 முழ நீளம், 5 முழ உயரம் கொண்ட நீல் செவ்வக வடிவிலான நுழைவு வாயில், பிரகாரத்தின் நுழைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4 நிறங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இளநீலம், சிவப்பு, இரத்தாம்பரம், திரித்த மெல்லிய பஞ்சு நூல். எத்தனை தூண்கள் இருக்கணும்? 5 தூண்களில் அந்த ஸ்க்ரீன் தொங்க விடப்பட்டிருக்கணும். இதற்கு பாதங்கள் செம்பில் இருக்கணும். ஆக்சுவலாக வெங்கலம் அப்படின்னு வரக்கூடிய இடங்களிலெல்லாம் செம்பு அப்படின்னு நம்ம வாசிக்கணும். இது இந்த இடத்துல அந்த மொழிபெயர்ப்பு இல்லை. அடுத்தடுத்த மொழிபெயர்ப்புகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டேபர்நேக்கல்ல எங்கெல்லாம் வெங்கலம் அப்படின்னு போட்டிருக்காங்களோ, ஒன்று தாமிரம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். இல்லைன்னா செம்பு என்று நடைமுறை தமிழை நம்ம பயன்படுத்தலாம். இது முதல் நம்ம உள்ள நுழையும் பொழுது பாளையத்திலிருந்து பிரகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நுழைவு வாசல், அதற்கான செயல்முறை வசனங்கள். நெக்ஸ்ட் வாசிக்க கேட்போம். 26ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 36, 37. அந்த இருப்பிடம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாம நான் சொல்லிடுறேன், அதனால நீங்க வாசிச்சிருங்க. இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி, அந்த தொங்கு திரைக்கு சீத்திம் மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 செம்பு பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். பரவாயில்ல, ஞாபகத்தில் வச்சு படிச்சீங்க. தேங்க்ஸ். செம்புன்னு வெண்கலம் வந்துட்டா என்ன பண்ணிடணும்? தாமிரம் அல்லது செம்பு. ஏன்னா அங்கே காப்பர் தான் ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பு, காப்பர். ஏன்னா டேபர்நேக்கல் செய்திட்ட நாட்களில் கலப்பட உலோகங்கள்லாம் கிடையாது. பித்தளை, வெண்கலம், துத்தநாகம் போன்ற உலோகங்கள்லாம் கிடையாது. இயற்கையான உலோகங்கள் மட்டும்தான். எனவே அதுக்கு மீனிங் இருக்குது. காப்பர் ஏன் வரணும்னா இந்த பாடத்தில் நம்ம பார்க்க முடியாது, பட் அதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இப்போ முதல்ல ஸ்க்ரீன் பற்றி படித்தோமே, அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? சில வித்தியாசங்கள் இருக்குது, கவனிச்சிங்களா? 4 நிறங்கள் காமன். திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், சிகப்பு, இரத்தாம்பரம் ஆகிய 4 நிறங்கள் பொதுவாக இடம்பெறதை நம்ம பார்க்குறோம். மரத்தை தங்கத்தால் மூடணும். முக்கியமான வித்தியாசம் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? இதில் முதல்ல முக்கியமான வித்தியாசம். நெக்ஸ்ட் இதில் அளவுகள். பிரகாரத்தின் தூண் 5 முழ உயரம், இது 10 முழ உயரம். இங்கே வசனம் இப்போ நம்ம படிக்க டைம் இருக்காது, நாம் அதனால் உங்களுக்கு ஒரு தகவலாக மாத்திரம் நம்ம சொல்கிறோம். இதனுடைய ஸ்க்ரீன் இதுதான். இப்போ நீங்கள் வாசித்த வசனத்தினுடைய ஸ்க்ரீன் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவு வாயில் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இது சமசதுரமாக இருக்கும். 10க்கு 10, 10 முழ நீளம், 10 முழ அகலம், 10 முழ உயரமாக அது காணப்படும். இங்கேயும் தூண்கள் எத்தனை வருது? 5 தூண்கள். பிரகாரத்தின் தூண்கள் எதுலையுமே மூடப்படலை, ஃப்ரேம் பண்ணப்படலை. இங்கே தங்கத்தால் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாதங்கள் செம்பினா செய்யப்பட்டது. 3வது செயல்முறை விளக்கம் 26, 31, 32. இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். ஸ்கிரீன் நம்பர் 3ல பாக்கி 2 ஸ்கிரீன்ல இல்லாத விஷயம் என்ன? பொதுவாக ஒத்து போற விஷயம் என்ன? சரி, காமனா ஒத்து போற விஷயம் சொல்லிடுங்க. முதல்ல 4 நிறங்கள். ஓகே, டிஃப்ரெண்ட் என்ன? பாக்கி 2 ஸ்கிரீனுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம், ஸ்பெஷல் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? வெள்ளி பாதங்கள். அருமை. வேற முக்கியமான பதில தான்
ஃபஸ்ட்டு நீ என்ன சொல்லியிருக்கணும்? கேருபீன்கள் தான் முக்கியமான தகவல். அப்புறம் வெள்ளி பாதங்கள். இதுவும் அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன அளவு? 10க்கு 10 சம சதுரமான அளவு பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதே மெஷர்மெண்ட் தான் நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் இது. இப்போ நம்ம வாசித்த அந்த ஸ்க்ரீன் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிளவை உண்டு பண்ணக்கூடிய கடைசி ஸ்க்ரீன். அதாவது மகா பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண பலியின் ரத்தத்தை தெளிப்பதற்கு முன்னாடி கடைசியாக கடந்து போகிற ஸ்க்ரீன் இது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன். இந்த 3 ஸ்க்ரீன் தான் இன்னைக்கு அதனுடைய ஆவிக்குரிய அடையாள அர்த்தங்கள் தான் நம்மளுடைய பாடம். இதில் 4 நிறங்கள் வருது. அது தனி பாடம், அது கூட பாஸ்ஓவர் மெடிடேஷன் தான். பட் உங்களில் நிறைய பேர் அந்த பாடம் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நிறங்கள் பற்றி ஒருவேளை யூடியூப் வாட்ச் பண்ணவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதை கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சிறிது ஞாபகப்படுத்தலாம். அந்த 4 நிறங்கள் அதனுடைய அடிப்படை ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்னன்றதை ஜஸ்ட் உங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்திட்டு ஸ்க்ரீனுடைய ஆவிக்குரிய அடையாள அர்த்தங்கள் என்னன்னு நம்ம பாடத்துக்குள்ளே டைரெக்டாக கடந்து போகலாம். முதலாவது இங்கே பயன்படுத்தப்பட்ட இள நீலம், வெள்ளை, சிகப்பு, இரத்தாம்பரம். இது ஒரு இமேஜினேஷன் தான். அதனால் நீங்கள் கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இள நீலம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே ஸ்கை ப்ளூ தான். வானத்தில் வெள்ளை மேகத்துடன் மிதக்கக்கூடிய நிறத்தில் காணப்படக்கூடிய இளம் ரொம்ப லேசான ப்ளூ கலர். சரிங்களா? வெள்ளை பொதுவாக ஒயிட் லினன் கிளாத்தில் தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திரைகள் எல்லாமே செய்யப்பட்டது. காட்டன், பியூர் காட்டன், அதான் ஒயிட் லினன் கிளாத்னு நம்ம சொல்கிறோம். சணல் நூல் சல்லடம் அப்படின்னு சில இடங்களில் வரும். வெள்ளை திரை அப்படின்னு வரும். வெள்ளை அங்கின்னு வருது இல்லைங்களா? இது எல்லாமே என்னென்னா பியூர், அது வெள்ளை நூலால் சல்லடங்களால் செய்யப்பட்டது. இப்படி அடிப்படையாக நம்ம பார்க்கக்கூடிய வெள்ளை ஸ்க்ரீனில் இளநீலம், சிகப்பு, இரத்தாம்பரமாகி இந்த 3 நிறங்களை கொண்டு எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பான். சித்திரத்தையல் வேலைன்னா என்னங்க? எம்ப்ராய்டிங் ஒர்க். அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்க்ரீனில் மட்டும் அந்த எம்ப்ராய்டிங் டிசைனில் என்ன இருக்கும்? கேருபீன்களாக வடிவமைச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த 4 நிறங்களுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, முதலாவது ஒருவர் இந்த கிறிஸ்தவ வாழ்வின் அழைப்புக்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் பொழுது பரமழைப்பை பற்றி தெரியாது, பிதாவாகிய தேவன் பற்றி தெரியாது, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியாது, திருத்துவ பற்றி புரிதல் இருக்காது, ராஜ்யம் பற்றி இல்லை, எல்லாம் விட்டுருங்க, எக்ஸெட்ரா. ஆண்டவர் இயேசுவின் மேலே கொண்டுள்ள நம்பிக்கையில் முதலாவது ஒருத்தர் விசுவாசியாக அடியெடுத்து வைக்கும் போது இந்த ஸ்க்ரீன் கிட்ட வந்து நிற்கிறோம் நம்ம எல்லாருமே. ஸ்க்ரீன்கிட்ட வந்து நின்ன உடனடியாக ஒரு அடிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் ஆழமான எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத ஸ்க்ரீன்லேயே தேவன் வச்சிருக்கிறாரு. பட் இது இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் தெரியறதில்ல. வெள்ளை மாத்திரம் தெரியுது. வெள்ளை நீதி மற்றும் பரிசுத்தத்தின் அடையாளம். வெள்ளையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்க? நீதி, பரிசுத்தம். இது கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட இன்னைக்கு இருக்கா இல்லையா? நீதி, பரிசுத்தம். அநேகர் தவறுறாங்க, நீங்க அவங்கள சொல்ல வேண்டாம். பேசிக்காவே ஒரு உலகத்தானை போல இல்லாமல் சண்டே அவங்க கெட்டப் எப்படி போறாங்க? சர்ச்சுக்கு எப்படி போறாங்க? எல்லாம் பயபக்தியா பைபிள் எடுத்துட்டு கையில வச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல, அது இந்த கம்யூனியன் நேரத்துல எல்லாம் அவங்க அந்த பரிசுத்த அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிற பரிசுத்தத்துக்கு அவங்க காட்டக்கூடிய பயபக்தி அந்த வெள்ளை. இன்னைக்கு பாளையம் குறிக்குது உலகம். அந்த பாளையத்துல இருந்து ஒருத்தர் பிரகார நிலைக்கு கடந்து ஒரு லேவியனாக வரணும் அப்படின்னா அவர் முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறார். அப்படி விசுவாசிக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய நீதி அவன் மீது சாட்டப்படுகிறது. அதான் நீதி, பரிசுத்தம், வெள்ளை. அப்படின்னா விசுவாசியாக அடியெடுத்து வைத்ததினால் கிடைச்சிட்ட முதல் நன்மை நீதிமான் ஆக்கப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் இன்னைக்கு கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? நீதிமான் ஆக்கப்படுதல். நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது எண்ணப்படுதல் என்பது பல கோணங்கள் இருக்கு. தற்காலிகமாக நீதிமானாக்கப்படுதல் இருக்கு, ஜீவனுக்கு நீதிமானாக்கப்படுதல்னு சொல்லலாம். முழுமையான நீதிமானாக்கப்படுதல் மனுக்குலத்துக்கு ராஜ்யத்துல தான், இப்ப நமக்கு யாருக்கும் கிடையாது. ஆனா விசுவாசத்துல நீதிமானாக்கப்பட்டவர்கள் தற்காலிகம் என்கின்ற வார்த்தை, டென்டேட்டிவ் ஜஸ்டிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வார்த்தை முன்னோக்கியும் போகலாம், பின்னோக்கியும் வரலாம். இழந்தும் போகலாம்,
தக்க வைத்தும் கொள்ளலாம். ஒரு ஊசலாட்டமான நிலைமையை தான் தற்காலிக நீதிமானாக்கப்படுது. அப்போ எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஸ்கிரீன்கிட்ட வர்றாங்க, உள்ள நுழைய விருப்பம் இல்லை. புரியுதுங்களா? நீதி பரிசுத்த கிடைக்குது, பட் அதை ஸ்டாண்டர்டாக தங்களுடைய லைஃப்பில் தக்க வைத்துக்கொள்ள அவங்க யாரும் விருப்பப்படுறது. அடிஷ்னலாக அடுத்து வரக்கூடிய இளநீலம் குறிக்குது நமது விசுவாசத்தை. இளநீலம் ஏன் விசுவாசத்தை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வானத்தில் மேகத்தோடு வெள்ளையோட மிதந்து கொண்டிருப்பது இளநீலம். வெள்ளை நீதின்னு சொன்னா, இளநீலம் விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. காரணம் என்னன்னா, கடல் தண்ணீர் மேல சூரியன் உதயமாகும் பொழுது அதனுடைய ஆழத்தை பொறுத்து வெண்மையாக வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஆகாயத்துல இளநீல நிறம் பிரதிபலிக்குதான். புரியுதுங்களா? வானத்தினுடைய நிழல் தான் கடல்ல விழுகுதுன்னு அநேகருடைய கருத்து. ஆனால் கடல் தண்ணீர் மேல சன்லைட் படுறதுனால, சூரிய வெளிச்சம் படுறதுனால இதனுடைய பிரதிபலிப்பு தான் ஆகாயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நீதியின் சூரியன் கிறிஸ்து நமது லைஃப்ல உதயமாகும் போது வெண்மையாக இருந்துட்டு அந்த வானம் எப்படி இளநீலத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி காட்டுதோ, நமது வாழ்க்கையில விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுறோம். அதனாலதான் வானத்துல வெள்ளையையும் நீலத்தையும் பிரிக்க முடியல பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுறோம். எப்ப விசுவாசியானோம் அப்ப நீதிமானாக்கப்பட்டோம். எப்ப நீதிமானாக்கப்பட்டோம்? விசுவாசிகளாகும் போது. அப்ப எப்ப விசுவாசிகளானோம்? கிறிஸ்துவின் நீதி நமக்கு கிடைக்கும் போது, அவரை நாமத்தை அறிந்த பொழுது. இப்ப நெக்ஸ்ட் சிகப்பும் இரத்தாம்பரமும் எதை காட்டுதுன்னா, கிறிஸ்துவுடைய மரணத்தை அறிந்த நாம நமது மரணத்தினால் அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கிறிஸ்துவுடைய ஈடுபலியை குறிக்குது சிகப்பு, பரிசுத்தவான்களுடைய ஜீவபலியை குறிக்குது. ஏன்னா கடந்த பாடத்துல சகோதரன் சொன்னார் இல்லைங்களா, ஈடுபலி கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா ஜீவபலி நமக்கு அதுல கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் குறிக்குது இல்லைங்களா. அப்ப சிகப்பு ஒரு புழுவின் ரத்தத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய டோலாத் ஷானி எனக்கூடிய ஒரு புழுவை நசுக்கி அந்த புழுவினுடைய ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திரை. கர்த்தர் சொல்றார், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் நிந்திக்கப்பட்டும் இருக்கிறேன். அந்த புழுவினுடைய ரத்தம் சிலுவையில் அவர் பட்ட உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும், எந்த அளவுக்கு ஆதாமுடைய சந்ததிக்காக ரேன்சம் கொடுப்பதற்கு அவர் பிழியப்பட்டார் என்பதை அந்த புழுவினுடைய சித்திரவதை நமக்கு காட்டுது. இப்போ நமக்கு அவரளவுக்கு இல்லைனாலும் அவருடைய பாடுகளில் குறைவானதுங்கிற ஒரு வார்த்தையை பவுல் நமக்கு பயன்படுத்துவதன் மூலம், நீங்களும் நானும் ஒரு ஆசரிப்பு கூடாரமாக உருவாகணும்னா வெள்ளையும் வேணும், இளநீலமும் வேணும், சிகப்பும் வேணும். இப்போ 4வது பர்பிள் ராஜரீகத்தை குறிக்குது. பர்பிள் எதை குறிக்குதுங்க? ராஜரீகம். அந்த நாட்கள்ல ராஜாக்களுடைய உடைதான் இரத்தாம்பரம். ஒன்று ஐஸ்வர்யவான்கள் அணிவாங்க, இல்லைன்னா ராஜாக்கள். ஒரு லக்ஸுரியான ஒரு அடையாளம் தான் இரத்தாம்பரம். இப்போ இந்த இரத்தாம்பரம், இந்த பர்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணா தான் வரும். நீங்கள் வீட்டுக்கு போய் செக் பண்ணுங்க. ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க, ரெட் கலரில், ப்ளூ கலரில் ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க, ஒரு ஒயிட் பேப்பரில் போட்ட கோட்டின் மேலேயே மற்றொரு கோடு போடுங்க. அது என்ன நிறமாக மாறுதுன்னு சொல்லுங்க. சிகப்பு கோடு ஒன்று போட்டுருங்க, இல்லைன்னா முதல்ல ப்ளூவில் போட்டுருங்க. ஏன்னா ப்ளூவை ரெட் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம் இல்லைங்களா. ப்ளூ ஸ்கெட்ச் மேலே அதே லைனில் ரெட்டில் ஒரு கோடு போடுங்க, டார்க் வயலட்டு இல்லைங்களா, பர்பிள் நிறம் வந்துடும். பிரதர் ரசல் அவர்களுடைய கருத்து, பூமியில் பலியின் வாழ்க்கையும் விசுவாசத்தையும் நிரூபித்தோம் அப்படின்னா ராஜரீகம் நீங்கள் கேட்க வேண்டியதில் தானாக வந்துடும். ஆண்டவர் இயேசு ராஜரீகத்தை கேட்டாரா? அப்பா எனக்கு அழியாமை கொடுங்க கேட்டாரா? இல்லை, நான் முன்பு இருந்த இடத்துக்கு என்னை உயர்த்துங்க, அவ்வளோதான் கேட்டார். அதாவது லோகோஸா இருந்த நிலைமையை தான் மறுபடியும் அப்பா கிட்ட கேட்டாரு, நான் உங்களை பார்க்க வரணும், நான் இப்போ செஞ்ச வேலைக்கு எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு அவர் கேட்கல. ஆனால் சீசர்களுடைய புத்தி எப்படி இருக்கு, இவைகள் எல்லாம் விட்டுட்டு வர்றமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நம்ம மோட்டிவேஷன் கூட சில நேரங்கள் எப்படி இருக்கு, எப்போ பார்த்தாலும் அந்த அழியாமைனா என்ன, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இருக்க போகிறோம், இந்த பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலம்னு சொல்கிறாரே அந்த வீடு நமக்கு தனித்தனியாக இருக்குமா, இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருவாரா, அந்த சரீரம் எப்படி, எல்லாருமே பலி செலுத்துறதுல எவ்வளோ கவனமாக இருக்குமோ இல்லையோ, அந்த கிடைக்க போகிற ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு
ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை யோசிக்க கூட இல்லை. அப்போ கேட்கல, அவராக கொடுத்தார், தேவனாக கொடுத்தார். இதுதான் பிரதர் ஒரு முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குறாரு. அதனுடைய கீழ் மட்டம் நம்மளுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம காட்டக்கூடிய நீதி மற்றும் பரிசுத்தம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கோடு விசுவாசம், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கோடு பலி, சிகப்பு. அப்படி கூட வரைஞ்சுப்பார். கீழே பாட்டம் லைன் வந்து பூமிக்குரிய வாழ்க்கை அப்படி வச்சுக்கோங்க, அதில் நம்ம இருக்கக்கூடிய நீதி அப்படி வச்சுக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒவ்வொரு கோடு வரைங்க. முக்கோணத்துக்கு 3 கோடு வேணும் இல்லைங்களா? டாப்பில் அந்த பாயிண்ட் சந்திக்கும் பாருங்க, சிகப்பும் ப்ளூ. அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? நம்ம கலரை எடுக்காமலே ராஜரீகம் வந்துடும். பர்பிள் தொடாமலே என்ன வந்துடும்? பர்பிள் நிறம் வந்துடும் இல்லைங்களா? இது ஒரு 1.5 மணி நேரம் பாடம். ஜஸ்ட்டு ஏன்னா நுழைவு வாயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கலர்ஸ் பற்றி சொல்லலையே பிரதர் நீங்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறதுனால இதை போனஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நாள் தேவனுக்கு சித்தமான நம்ம தனிப்பாடமாக பார்க்கலாம். இப்போ 3 ஸ்க்ரீனில் இந்த பஸ்கா காலகட்டங்களில் கிறிஸ்து எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்? கலர்ஸ்லேயே உங்களுக்கு கிளியராக இருக்கும். 3 இடத்துலையும் அதே கலர் தான். அப்படிங்கும் போதே 3மே கிறிஸ்துவுடைய பூமிக்குரிய லைஃப், அவருடைய விசுவாசம், அவருடைய பாடுகள், அவருடைய ராஜரீகத்தை பேசுது. நமக்கும் அதே தான். நம்மளும் நீதி பரிசுத்தத்தை நிரூபிக்கணும், விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணணும், பலி செலுத்தணும், பிறகு ராஜரீகம் நமக்கும் கிடைக்கணும். அந்த 3 ஸ்க்ரீன்லையும் கிறிஸ்துவுக்கு என்ன மீனிங், அவருக்கு என்ன நம்ம பொருத்தி பார்க்குறோம், அதே தான் நம்மளுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ட பிறகு 3 நிலையாய் கடந்து போகக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் ஆண்டவருடைய மரணம் எப்படி அடையாளப்படுத்தப்படுது, இந்த மரணத்தின் மூலம் கிறிஸ்துவனுடைய சபைக்கு 3 நிலைகளில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் உலக ஜனங்களையோ முற்பிதாக்களையோ நம்ம கொண்டு வர போகிறதே இல்லை. ஒன்லி திருச்சபை சுவிசேஷ யுகத்தில் ஆண்டவர் இயேசுவை அறிந்த நாள் முதற்கொண்டு பரலோக மகிமைக்குள் பிரவேசிக்கக்கூடிய டைம் வரைக்கும் 3 நிலைகளை கடந்து போகிறோம். இந்த 3 நிலைகளில் ஆண்டவருடைய பங்கு நமது லைஃப்ல என்ன, நமக்கு அவரது மரணத்தினால் கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதம் என்ன, அதை ஏன் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்கள் 3ஆக நமக்கு காட்டுது. அந்த 3 ஆசீர்வாதங்களாக எப்படி கிறிஸ்துவுடைய மரணத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதத்தை நம்ம பகுத்து பார்க்க போறோம். அனைத்து ஸ்கிரீனுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய வசனம் நம்ம எல்லாம் அறிந்தது தான். வாசிங்க, யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழி. கொஞ்சம் சத்தத்தை கம்மியா பேச சொல்லுங்களேன் பசங்களை. நானே வழி, சத்தியம், ஜீவன். எதை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு கவனிச்சிங்களா? பிரகாரத்தினுடைய கேட் வழி, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கேட் சத்தியம், மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கேட் ஜீவன். இந்த வசனத்தை அநேக முறை படிச்சிருக்கீங்க, பல சூழல்களில் வாசிருப்பீங்க. ஆசரிப்பு கூடாரத்திற்கு நெருக்கமாக இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை இந்த வசனத்தில் யோசிச்சிருக்கீங்களா? வழி, சத்தியம், ஜீவன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இதுலேயே நமக்கு ஒரு அருமையான ஆன்சர் கிடைக்குது பாருங்க. பிரகார கிறிஸ்தவர்களாக நம்ம அடியெடுத்து வைக்கும் போது வழிதான் திறந்து வைக்கப்பட்டுச்சு, சத்தியம் கிடைக்கல. கவனிச்சிங்களா? இப்ப சத்தியம் எங்க தான் இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. ஜீவன் எங்க தான் இருக்கு? எந்த ஜீவன் அது? நித்திய ஜீவனா? அழியாமையின் ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்கும் அழியாமை ஜீவனுக்கும் நிறைய பேருக்கு புரிதல் இல்லை இல்லைங்களா? அது பார்க்கலாம், இந்த பாடத்திலே நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் கிறிஸ்து எப்படி அடையாளப்படுத்துறார், அந்த ஆசீர்வாதங்கள் நமது வாழ்க்கையில் நம்மளை எப்படி வந்து அடையுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் 20x5, 20க்கு 5. ஸோ கணக்கு 100. 100 வேதாகமத்தில் யாருடைய எண்ணா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எண். இன்னும் விசேஷமாக சொல்லணும்னா ஒரு பரிபூர்ண மனித எண் அப்படின்னு சொல்லலாம். 100ஆம் நம்பர் யாருக்குரியது வேதாகமத்தில்? பரிபூர்ண மனித எண். ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு பிறந்தோம். ஆதாம் விழுந்துட்டதுனால யாருக்கு பிறந்தோம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ 100 அப்படின்னு சொல்லிட்டாலே பரிபூரண குறைவில் இருக்கிற யாருக்கும் 100 நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நம்ம ரேன்சம் பாடத்தில் கேட்டிருப்பீங்க, ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்துட்டாருன்னா அவர் பையனுக்கு 90 மார்க்கு தான், பேரனுக்கு 80 மார்க், இப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா இப்போ ஈடுபலி கொடுக்க நம்மக்கிட்ட யாருக்காவது தகுதி இருக்கானா எல்லாரும் 0ல் இருக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு மார்க் கூட கொடுக்க முடியாது. அப்போ 100னா என்னங்க, ஒரு பரிபூர்ண மனித எண். இப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் வருவதற்கு ஒரே மார்க்கம் கிறிஸ்து என்பதை நானே வழி என்ற வார்த்தை பிரகாரத்தினுடைய நுழைவு நமக்கு காண்பிக்கிறது. இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். மேலும் யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வழி சத்தியம் ஜீவன் அங்க வாசிச்ச மாதிரி இங்க நானே வாசல். வழி வாசல் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சேம் ஒன்று தான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறது அப்படின்னு சேர்த்தே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஆனா இந்த வசனத்துல ஒரு இணைப்பு இருக்கு. அங்க வழி சத்தியம் ஜீவன் சொன்னார் இல்லைங்களா, 3 ஆர்டர்ல. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையணும். அப்படின்னா வழியோட நிக்கல, வாசலோட நிக்கல, வாசலுக்கு அப்புறம் ஒரு மேய்ச்சல் இருக்கு, அதுக்கு ஒரு பகுதி இருக்கு. அப்புறம் இவங்களுடைய ரட்சிப்பு, முழுமையான ரட்சிப்பு ஒன்று இருக்கு. ஆரம்ப கால ரட்சிப்பு ஒன்று இருக்கு, அது நானே வழி. அப்புறம் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைஞ்ச பிறகு ஒரு ரட்சிப்பு இருக்கு. அந்த அர்த்தம் இது. அப்படி பார்க்கும்போது இப்போ சகோதரர் கேட்ட மாதிரியே உங்கள்கிட்ட நானும் கேள்வியோட கொண்டு போகலான்னு விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு வந்து பாடம் முடிஞ்சோடனே கேள்வி கேட்டுருக்கூடாது. ஏன்னா நான் நினச்சேன் லஞ்சு பிரேக்கில் தான் தூங்குவாங்க, அப்போ பாட்டாக தானே பாட போகிறோம் துதி ஆராதனை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நானும் என்ன பண்ணுறேன், இப்போ கேள்வியை கேட்டு கேட்டு பாடத்துக்குள்ளே போகிறேன். முதல் வாசல் கிறிஸ்துவுடைய மரணம் என்று சொல்லும் பொழுது, விசுவாசிகளாக நீங்களும் நானும் ஆகும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் அல்லது பெயர் சபைக்கும் அந்த விசுவாச பாதையில் அடியெடுத்து வைக்கும் பொழுது பிரகார நிலையில் காணப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா உங்களுடைய பதில் என்ன? ஆண்டவர் இயேசுவை தேவகுமாரன் நமக்கு தெளிவா தெரியாது, பரிபூர்ண மனிதன்னு தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை, பிதாவாகிய தேவன் யார் நமக்கு தெரிய வேண்டியதில்லை, நரகம் இல்லை, ஆத்மா குறிச்சு அந்த குழப்பமே வேண்டாம், ராஜ்யம் பத்தி எதுவுமே வேண்டாம். முதல்ல ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை அறியும் பொழுது உங்க வாழ்க்கையிலையும் எனது வாழ்க்கையிலையும் கிடைச்சிட்ட அடிப்படையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் என்ன? பிதாவை அறியறதா? பிதாவையெல்லாம் அப்ப அறியல. ஈடுபலி, ஈடுபலியின் புண்ணியம். ஈடுபலின்றது தெரியுமா? அப்போ நமக்கு ஆண்டவர் மரிச்சார்ன்றது தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த ஆசீர்வாதம் என்ன? ஈடுபலியின் புண்ணியம் நமக்கு கிடைச்சது, மாற்று கருத்துல. அதனால் என்ன அடிப்படை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வந்தோம்? நீதிமான் ஆக்கப்படுது. வாசிங்க ரோமர் 5:1. ஏன்னா இந்த வசனத்தை போட்டுவிட்டு முதவே படிக்க சொல்லியிருந்தா பதில் வந்திருக்கும். இப்ப பதில கேட்டுட்டு வசனத்துக்கு போகும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத என்ன பண்ணியாச்சு, இப்போ வெளியே கொண்டு வந்தாச்சு. பரவாயில்ல, மேக்சிமம் நல்ல யோசிச்சு தான் பதில் சொல்றீங்க. வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதா? முதல் கேட்ல நம்ம அடி எடுத்து வைக்கும் போது நீதிமானாக்கப்பட்டோம். இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன? இதே வசனத்துல யார் இடத்துல? அந்த பாயிண்ட் வாங்க. அப்ப தேவனை தெரியாதே, அப்புறம் எப்படி சமாதானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் ரசல் அவர்களுடைய கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் தன்னை பாவி என்று அறிக்கையிட்டு உலகத்தின் பாவங்களை குறித்து மனம் நொந்து என்னை விடுவிக்க தேவனை அல்லாமல் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஆப்ஷனே இல்லைங்கிறத உணர்ந்து உலகத்தின் ஜீவியத்திற்கு தங்கள் முதுகை திருப்பி சிலுவை காட்சியை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த தருணம் இருக்கு இல்லைங்களா, அன்று முதல் அவங்களுக்கு எவ்வளோ ட்ரூத்தினுடைய ஆழம் தெரியுது தெரியலங்கிற அளவை பொறுத்து இல்லாமல்
குமாரனை ஏற்றுக்கொண்ட தருணத்திலேயே தேவன் அவங்களை யாரா பார்க்குறாரம்மா? நீதிமானாக எண்ணிக்கொள்கிறார். இதுக்கு பேர் தான் நம்ம முதவே என்ன சொன்னோம்? டென்டேட்டிவ், தற்காலிகமான நீதிமான் ஆக்கப்படுது. இது ஸ்டாண்டர்ட் இல்லை, நிஜமானது இல்லை, உயிரோட்டமானது இல்லை. டெம்பரரினா என்னப்பா? முதவே சொல்லிட்டோம், ஊசலாட்டம் உடையது. ஆடிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சல் ஒரு நேரத்தில் நின்றும். அது வரைக்கும் அது என்ன பண்ணும்? ஆடிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த பக்கமும் சேர்ந்து ஆடும், முன்னாடியும் போகும் பின்னாடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படித்தான் இருந்துச்சு? விசுவாசத்தில் நீதிமானாக்கப்படும் போது முன்னுக்கும் போகலாம், பின்னுக்கும் போகலாம். நம்ம எல்லாரும் எங்கே சுற்றிட்டு இருந்தோம்? அந்த பிரகாரத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம். சிலர் சிபிஎம்னாங்க, சிலர் டிபிஎம்னாங்க, சிலர் ஏஜி சர்ச்சுக்கு போனோம்னாங்க, சிலர் கிறிஸ்துவின் சபையார்னாங்க, சிலர் சிஎஸ்ஐனாங்க, சிலர் ஆர்சினாங்க. எல்லாரும் எங்கே தான் சுற்றிட்டு இருந்தாங்க? எல்லாம் அந்த ஈடுபலியை சுற்றி, அந்த அந்த பலிபீடத்தை சுற்றியே வந்துட்டு இருந்தாங்க. 1500 கிறிஸ்தவ பிரிவுகள் இன்னைக்கு எங்கே தான் சுற்றிட்டு இருக்குது? பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்தை கண்டடைகிறது அதில் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ தேவனிடத்தில் சமாதானம் என்பது தேவனை அறியாத நாள் தான் அது. ஆனாலும் பிறவி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில தேவன் இனிமே நம்மளை பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்போ எப்பெல்லாம் குமாரனை அறிந்த அந்த நிலைமைக்கு வந்துட்டோமோ, அது முதல் அவருடைய ரத்தம் நம்ம மீது சாட்டப்பட்ட பிறகு ஆதாமுடைய மரணம், அந்த மரண தண்டனை கைதிகளாக நம்ம மேல இருந்துட்ட சாபம் என்ன ஆயிடுச்சு? நம்மளை விட்டு நீங்கிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சா இல்லையா? அழியாமையும் நித்திய ஜீவனை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம, நித்திய ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருச்சா இல்லையா? அது கிடைச்சிருச்சுங்கிறத ஏன் ரொம்ப சைலண்டா மூச்சு காத்து மட்டும் வருது? கிடைச்சிருச்சுங்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. எங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கிடைச்சிருச்சா இல்லையா? அப்புறம் ஏன் டவுட்? நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சுங்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? எப்படி கிடைச்சிருச்சுங்கிறதா கேள்வி. நித்திய ஜீவன் சரீர பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்காது. ஒரு பரிபூர்ணமான மனிதனுடைய தகுதி என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆத்மாவா? யார் சொன்னது ஆத்மாவா? பாவம் இல்லாத, இல்ல அதெல்லாம் ரொம்ப விரிவா சொல்ற மாதிரி வரும். கச்சிதமா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. ஒரு பரிபூர்ண மனிதனுடைய நிலையை 3 வார்த்தைகளை சொன்னீங்கன்னா அப்படி சொல்லுவீங்க. குழு கொடுத்துட்டேன். 3 வார்த்தைன்னு சொல்றேன். நான் ஜீசஸ் கிட்டலாம் போக சொல்லலை, உங்களை ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்லாம் நான் கேட்கல. ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு லிட்டரலா தகுதிகள் என்னன்னு கேட்குறேன். ஒரு பரிபூர்ண மனிதனுடைய உடல் தகுதி பிசிக்கலி, மென்டலி, மாரலி. சரீரத்தில் பரிபூரணம், சிந்தையில் பரிபூரணம், ஒழுக்கத்தில் பரிபூரணம். இதுதான் உங்கள்கிட்ட ஸ்பிரிச்சுவல் பாயிண்டே நான் கேட்கல. ஒரு பரிபூர்ண மனிதன் எத்தனை நிலையில இருக்கணும்? 3 நிலை, அவ்வளவுதான். அதான் பர்ஃபெக்ட் மேனுக்கு தேவையானது. சரீரம் பரிபூர்ணமா இருக்கும், சிந்தையில அவர் பர்ஃபெக்டா இருப்பாரு, 3வது ஒழுக்கம். இதுலயே எல்லாம் வந்துடும். வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, நீங்க சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இந்த 3 நிலை நமக்கு கிடைச்சிருச்சா? இப்ப கிடைக்கல இல்லையா? அப்ப அது யாருக்கு தான் கிடைக்க போகுது? இந்த 3 நிலை மறுபடியும் யாருக்கு கிடைக்கும்? சபைக்கா? அப்ப யாருக்கு பரலோகம் போற ஐடியாலாம் இல்லையா? சரீரத்திலே இருந்துடலான்ற ஐடியால இருக்கீங்களா? நான் தெளிவா கேள்வி கேட்டேன். சரீர பரிபூரணத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கும்போது சபைக்கு கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? மனுக்குலத்துக்கு, ராஜ்யத்துல சீர்பொருந்த இருக்கின்ற எல்லா மனுக்குலத்தின் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் இந்த 3 நிலையில பரிபூரணத்தை கிறிஸ்து வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இப்ப நமக்கு அது கிடைக்குமா? அதே சரீர பரிபூரணம் நமக்கு கிடைக்குமா? ஏன் டவுட்டாவே பாக்குறீங்க எல்லாரும்? சரீர பரிபூரணம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதனாலதான் நீதிமானாக எண்ணப்படுகிறோம். புரியுதுங்களா? இப்போ நீதிமானாக ஆக்கப்படுதல், எண்ணப்படுதல்னா என்னங்க? உண்மை இல்ல, பட் தேவன் நம்மளை எப்படி நினைச்சுக்கிறாரா? நீதிமானாக எண்ணிக்கொள்கிறார். அப்புறம் எப்படி நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க? நான் தானே சொல்ல வச்சேன் அப்படின்றீங்களா? நான் கரெக்டு தான், சொல்ல வச்சது உண்மைதான். கிடைச்சிருச்சு தான், நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருச்சு. சரீரத்துல இல்ல, பூமியிலேயே வாழ்றதுக்காக கொடுக்கல, இந்த ஜீவியத்தை பலி செலுத்துறதுக்காக கொடுத்திருக்கிறார். அந்த பாயிண்ட்ல ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா சகோதரன்? கடனாக கொடுக்கப்பட்டது. சாட்டப்படுதல்னா என்ன அர்த்தம்? கடன். திரும்பி அந்த கடனை நம்ம என்ன பண்ணணும்?
அப்ப நீதியின் சால்வை முதல்ல நமக்கு போத்தப்பட்டுச்சு, மனுக்குலத்துக்கு மாதிரி இல்லை, நம்ம பலி செலுத்துறதுக்காக, திரும்ப ரிட்டர்ன் யார்கிட்டே கொடுக்கறதுக்காக, கிறிஸ்துக்கிட்டேயே போறதுக்காக. அதனால நீதிமானாக தேவன் நினைக்கிறார் அல்லது எண்ணிக்கொள்ளுகிறார். ஆனால் பெயர் சபை நீதிமானாக்கப்படுதல் தற்காலிகம்னு சொன்னோம்ல, அதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிரதர் ரசல் கொடுக்குற பெயர் நாம உயிரோட்டமான நீதிமான்கள், ஜீவனுக்கு நீதிமான்கள்னு சொல்றாரு. அதாவது சரீர பரிபூர்ணம் இல்லைன்னு நம்ம நீதிமானாக்கப்படுதல குறைச்சிடப்பட்டுறாதீங்க. ஒரு மனுஷனுக்கு ராஜ்யத்துல என்ன ஒரு ஆசீர்வாதம் வேணுமோ அந்த லெவலுக்கு தேவன் இப்ப நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டாராமா. அதனால இப்ப நமக்கு நித்திய ஜீவன் என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சுங்கிறதா 100% உண்மை. இப்ப கிடைச்ச நித்திய ஜீவனை பூமியிலேயே வாழ்றதுக்கு கொடுத்துருக்காரா, பலி செலுத்த கொடுத்துருக்காரா? அதனாலதான் நம்ம சரீரம் வியாதியோடய விட்டார். நம்ம சரீரத்தை என்ன பண்ணல, பூரணப்படுத்தல, நம்மளுடைய சிந்தைய பர்ஃபெக்டா ஆக்கல தேவன். நமக்கு ராஜ்யத்துல மனுக்குலத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மாதிரி 100% இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க சரீரத்துக்குரியவர்கள் அல்ல. அதனால உங்களை நீதிமானா எண்ணிக்கிறேன், பட் நீங்க இந்த பூமியிலேயே பூர்ணப்பட மாட்டீங்க, உங்களுக்குன்னு வேற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அதனால நித்திய ஜீவன் என்னமோ நமக்கு கிடைச்சிட்டது உண்மைதான், ராஜ்யத்துல மனு மக்களுக்கு லேட்டா கிடைக்க போகுது உண்மைதான், அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கல. ஆனா என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல நித்திய ஜீவன் கிடைக்கல நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்தா நீங்க கரங்களை உயர்த்தலாம், சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் போகலாம். யாருக்காவது டவுட் இருக்கா, நித்திய ஜீவன் கிடைக்கலங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? ஓகே, இந்த வசனத்தையும் வாசிங்க, ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதலுக்கும் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லாம் ஒண்ணுதான். 6th வால்யூம்ல 5 பாயிண்ட் பேசுறாரு இல்லைங்களா. அப்போ விசுவாசத்தினால நாம எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்பதற்கு ஆன்சர் இரத்தத்தினால் என்று அடிஷனலா இன்னொரு வார்த்தையை இங்க இணைக்கிறார். இயேசுவின் மேல விசுவாசம் வச்சோம், அதனால நீதிமானாக்கப்பட்டோம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில நம்ம மேல சாற்றப்பட்டுச்சுன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டுல எதுவுமே ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ ஒரு மனிதன் மீது இருக்கக்கூடிய மரண தண்டனையை நீக்குவதற்கு இன்னொரு பரிபூர்ண மனிதன் சராசரியாக தனது ஜீவனை என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தே தீரணும். சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், இரத்தத்துக்கு இரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம மேல இருக்கிற கோபாக்கினை தேவன் ஏன் நீக்கினார், எப்படி நீக்கினார், நம்மளை எப்படி விசுவாசத்துல நீதிமானாக்கினார்னா கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால். ஸோ முதல் ஸ்கிரீன் எதை குறிக்குது, உலகத்தின் பாவத்திலிருந்து ஒருவர் மீண்டு வரும் பொழுது கிறிஸ்துவின் நாமத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறார், தன்னை பாவின்னு உணர்றார், விசுவாசத்தின் பாதைக்குள்ள வர்றார், அன்று முதல் அவர் நீதிமானாக தேவனால் எண்ணப்படுகிறார். பெயர் சபைக்கு அது தற்காலிகமா இருக்கும். பேசிக் லெசன்லாம் கேட்டு நாம உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள நுழையிற வரைக்குமே நாமளும் கூட எந்த பேர்ல தான் இருந்திருப்போம், தற்காலிக நீதிமான்கள். இப்பதான் நம்ம யாருன்னா ஜீவனுக்கு நீதிமான்கள். ஆனா மனுக்குலத்தின் நீதிமான்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த சரீர பரிபூர்ணம் நமக்கு கிடைக்கல. இதுதான் முதல் ஸ்கிரீன்ல நமக்கு கிடைச்சிட்ட ஆசீர்வாதம். இப்போ நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த கிளியர் பண்றதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ட ஒரு மனப்பாட வசனம், அந்த வசனத்தை இருப்பிடத்தை சொல்லும் போதே பைபிளை திறக்காமலே சொல்லி முடிச்சிருவீங்க. ரோமர் 12:1 சொல்லுங்க. பாத்தீங்களா, சொல்லும் போதே என்ன ஆயிட்டு, அது எதை பத்தின வசனம்? கொஞ்சம் தூங்குறவங்க எல்லாம் அப்படி இப்படி தட்டி எழுப்பிடுங்க பக்கத்துல. சொல்லுங்க. இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க அந்த சகோதரரேனா பாவிகளை பார்த்து சொல்லுவாங்களா, ஆல்ரெடி நீதிமான் ஆக்கப்பட்டவங்களை பார்த்து சொல்லுவாங்களா? இப்போ உடன்படிக்கைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை இன்வைட் பண்ணாரு? உலகத்துக்குள்ள இருந்த பாவிகளையா, ஆல்ரெடி கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமான் ஆக்கப்பட்டவங்களையா?
புரியுதுங்களா? இந்த இதுல என்ன ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறோம்னா, கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து நீதிமானாக நித்திய ஜீவனுக்கு திரும்பாத யாரையும் பலி செலுத்த வாங்கன்னு தேவன் கூப்பிட மாட்டார். பாயிண்ட் புரியுதுங்களா? இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை, பாவ நிலையில் காணப்படக்கூடிய ஒருவரை, நீதிமானாக ஆக்கப்படாத ஒருவரை, நித்திய ஜீவன்ல இல்லாம மரண தண்டனையில் இருக்கிற ஒருவரை ஜீவ பலியாக செலுத்துங்கன்னு எப்படி கேட்க முடியும்? சரீர பரிபூர்ணத்தை பரிசுத்தத்தோடு எப்படி கேட்க முடியும்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சுத்திகரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி கொடுக்கிற இடத்துல உலகத்தார் இருக்காங்களா? இல்ல. அப்ப அதுக்கு யாரை பார்த்து இந்த இன்விடேஷன் கொடுக்கிறாரு? ஆல்ரெடி கிறிஸ்துவில் நம்பிக்கை வச்சிட்டாலே உலகத்தின் பாவம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவ நிலைமைக்கு நம்ம திரும்புறோம். புரியுதுங்களா பாயிண்ட்? உலகத்தின் நித்திய ஜீவனை தான் பலிபீடத்தின் மேல வச்சு அடுத்து பலி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த புரிதல் இல்லாம தான் நிறைய பேர், நான் பாவியா இருக்கிறேன், என்னை காணிக்கையா செலுத்த வந்திருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன், என்னை இன்னைக்கு பாட்டு கூட பாடுனீங்க, எனக்கு டவுட் வந்துச்சு, இவங்க ஏன் பாவத்தை பலி செலுத்த வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம எதை பலி செலுத்த வரல? பாட்டு கூட கேர்ஃபுல்லா பாடணும். பாட்டுல பாவ நிலையவே காணிக்கையா நான் செலுத்த வந்தேன்னு பாடிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்படித்தான் இருந்துச்சு. பாட்டு எப்படி ஆரம்பிச்சிச்சு? இல்ல, பாட்டினுடைய துவக்கம் எப்படி இருந்துச்சு? நீதிமானாக்கப்பட்ட பிறகுதான் பலி செலுத்த வர்றீங்க. பலி செலுத்த பாவியா நீங்க வந்தீங்கன்னா தேவன் டாடா காமிச்சிடுவார், போயிட்டு வாங்க. என் மகனை ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் வச்சு மரண தண்டனை நீங்கன்னா தானே நீங்க பலி செலுத்தவே வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி பாவியா நீங்க பலி செலுத்த வந்தீங்க? இப்ப அதான் சொல்றது. பெயர் சபை பாட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? போடவும் கூடாது, பாடவும் கூடாது. பாடல்ல கூட ட்ரூத் இருக்கணும். நம்ம பாடுற பாடல்ல கூட என்ன இருக்கணுங்க? மீனிங் சத்தியமா வெளிப்படணும். பலி செலுத்த பாவியால நம்ம வரல, நீதிமானாக ஆக்கப்பட்ட நிலையத்தான் பலி செலுத்த வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைச்சதுனாலதான் உங்களுடைய பலியை தேவன் அக்செப்ட் பண்ணார். புரியுதுங்களா? இப்படி டைரக்டா நம்ம திருத்துறோம் நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, எவ்வளவு பெரிய மீனிங் ஒரு பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்ப நாம சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? இப்போ முதல் ஸ்கிரீன்ல மரண தண்டனை நீக்கப்பட்டுச்சு, தேவனுடன் சமாதானம் வந்துச்சு, ஜீவனற்ற நிலை ஜீவனுக்கு திரும்பிச்சு. இப்ப கிடைச்சிட்ட ஜீவனை மறுபடியும் பலி செலுத்த வந்திருக்கிறோம் என்பதை இரண்டாவது திரை நமக்கு காட்டும். இப்ப இரண்டாவது ஸ்கிரீன்லயும் கிறிஸ்து தான் நமக்கு அடையாளப்படுத்தப்படுறாரு. 10க்கு 10, 20க்கு 5 நாளும் 100 தான், 10க்கு 10 நாளும் 100 தான். பட் இங்க தங்கத்துல என்ன பண்ணப்பட்டுச்சு? தூண்கள் மூடப்பட்டிருக்கு இல்லைங்களா? இது அந்த காப்பர் பாதங்கள் பூமிக்குரிய நமது பரிபூர்ண நிலையை குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிச்சுங்கிறதுக்கு 2 எவிடன்ஸ் இருக்கு. பிரகாரத்தின் தூண்கள்லையும் காப்பர் பாதம், பரிசுத்த ஸ்தலத்தின் தூண்கள்லையும் என்ன இருக்குங்க? காப்பர் பாதம். சித்தி மரம், காப்பர் பாதம், இது ரெண்டுமே ஒரு பரிபூர்ண மனித அடையாளம்னு பிரதர் ரசல் சொல்றாரு. அந்த காப்பருக்கு ஒரு பாடம் இருக்கு, சித்தி மரத்துக்கு பாடம் இருக்கு. அதை கேட்டா தான் அது எப்படி பரிபூர்ண மனிதனை குறிக்குதுங்கிறது உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு டாபிக்கா இருக்கிறனால நான் ஜஸ்ட் சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. 2 பரிபூர்ண மனித நிலையை சித்தி மரமும் காப்பரும் குறிக்குது. ஆனா இங்க பொன் தகட்டுல மூடி இருக்குது. இதுல என்ன உங்களுக்கு ஒரு ஒற்றுமை காணப்படுது? மரம் நம்ம மாம்சம்னு வச்சுக்கோங்க, காப்பர் ஒரு நீதிமானுக்குரிய ஒரு பரிபூர்ண நிலைன்னு வச்சுக்கோங்க. இதன் மேல தங்கம் ஃப்ரேம் பண்ணப்பட்டா அதனுடைய அர்த்தத்தை எப்படி நீங்க மிக்ஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும்? அருமையான பதில். தெய்வீக சுபாவம் என்று சொல்வதை விட தெய்வீக சுபாவம் கிடைச்சிருச்சா அப்ப நமக்கு? அப்புறம் தெய்வீக சுபாவம் சொல்லலாம். ஸ்கிரீனை கடந்தாதானே அப்ப இன்னொரு ஸ்கிரீன் இருக்கேங்க, அதை கடந்தா தானே 3வது ஸ்கிரீனை கடந்தாதான் தெய்வீக சுபாவமே வரும். அப்ப இங்க எப்படி தெய்வீக சுபாவம் சொல்ல முடியும்? பட் கிட்டக்க வந்தனால நீங்க சரின்னு சொன்னேன். நான் பதில் வேற்று விதமா சொன்னா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுது. தேவனுடைய கருன்னு சொல்றோம்ல, தெய்வீக சுபாவத்தின் ஒரு கரு தான் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுது, புது சிருஷ்டி. மரம் மாம்சம், காப்பர் நீதிமானுக்குரிய நிலையை குறிக்குது. இப்படி சரீரத்துல இருந்துட்டாலும் நமக்குள்ள தேவன் தனது ஆவியினால் ஒரு பரலோக சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் புது சிந்தை, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுது. அதனாலதான் இங்க தங்கம் வருது, பிரகாரத்தின் தூண்கள்ல வராது. நீதிமானாக்கப்படுதல் என்கின்ற ப்ராசஸ் போகும்போது தங்கத்துக்கு அங்க என்ன இல்லை? வேலையே இல்லை. ஆனா எப்ப பரமழைப்பை தெரிஞ்சு நம்ம உடன்படிக்கை செய்ய ஆரம்பிச்சோமோ அங்கேயே தங்கத்தை வச்சுட்டாரு. தங்கத்தை முழுமையா சுதந்திரிச்சு கொள்றதுக்கு இல்ல, தங்கம் எதிர்கால நம்பிக்கையா வச்சிருக்காரு.
தெய்வீக வாக்கு தத்தங்களால் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா? இப்போ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கிரீன்ல, முதல் ஸ்கிரீன்ல நம்மளை நீதிமானாக்குனாரு, சமாதானத்தை ஏற்படுத்தினாரு, நித்திய ஜீவனை கொடுத்தாரு, பூமிக்குரிய நித்திய ஜீவனை. ரெண்டாவது ஸ்கிரீன்ல கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற புண்ணியம், ஆசீர்வாதம் என்ன? இந்த ஸ்கிரீன்ல முதல்ல பதில் சொல்லியாச்சு. வாசிங்க, யோவான் 10:4-5. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போ என்றார். பாருங்க, இந்த அந்நியனுடைய சத்தம்னா என்ன? ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னாடி போறதுனா என்ன? இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கோம். இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு, இந்த ஸ்கிரீன் வழியாக தான் நமது பிரதான ஆசாரியன் போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் இந்த பிரதான ஆசாரியனை ஃபாலோ பண்ணி போனோம். மாறாக இப்ப ஆடு மேய்ப்பன் ஆடுகளை முன்னே விட்டு பின்னாடி நடந்து போவார் இல்லைங்களா? சாரி, ஆடுகளை அவர் முன்னாடி போயிட்டு ஆடுகள்லாம் பின்னாடி வர்ற மாதிரி இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. உண்மையும் கூட அதுதான். நீங்க கிராமப்புறங்கள்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்களை நீங்க வந்து சந்திச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகள் நல்ல மேய்ப்பனோட பழகின பிறகு மேய்ப்பன் எங்க இருந்தாலும் அந்த ஆடு அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமே தவிர வேற முதலாளிகளை அதை தெரிவு செய்யாது, வேற வழிகாட்டுதலை அதை எடுத்துக்கொள்ளாது. இப்போ ஆடுகளை முன்னாடி விட்டு மேய்ப்பன் பின்னாடி போனா அந்த ஆடுகளை அது கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த ஆடுகளுக்குன்னு சுயாதீனம் ஒன்று இல்லைன்னு ஆயிடும். ஆனால் மேய்ப்பன் ஆடுகளின் சுயாதீனத்தின் மேல கை வைக்காம அவர் முதல்ல போயிட்டு இருக்கிறாரு முன்னாடி. ஆடுகள் ஃப்ரீடமா போகுது. அந்நிய சத்தத்தை அது அறிந்தபடினால அந்நியனுக்கு அது பின்னாடி போறதில்லைன்னு என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம அடியெடுத்து வைத்தது நமது உடன்படிக்கை. யாரும் கட்டாயத்தின் பேர்ல பண்ணீங்களா? யாரும் நம்மளை வந்து நிர்பந்திச்சாங்களா உடன்படிக்கை செஞ்சே ஆகணும் அப்படின்னு? இல்ல வாலண்டியரா வந்து விரும்பி உடன்படிக்கை செஞ்சோமா? இதுதான் நிறைய மேய்ப்பர்களுடைய சத்தம் கேட்டுட்டு இருக்கு நம்ம உடன்படிக்கைக்கு முன்னாடி. வேதாகமத்தை வைத்துக்கொண்டே நிறைய தற்பறையான போலியான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்நிய சத்தம். பரமழைப்பு பத்தியே தெரியாது இல்லைங்களா? நல்ல விஷயங்கள் தெரியாது. ஆனால் எப்ப பேசிக் லெசன் கேட்க ஆரம்பிச்சோமோ, ஃபாலோ கிளாஸ் கேட்க 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 நமக்குள்ள ஒரு உணர்வு, இது யாருடைய சத்தம்? உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சதுங்களா? இப்போ பெயர் சபையில போய் பல்வேறு கூட்டங்கள்ல சத்தியங்கிற பேர்ல உணர்ச்சி வசப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்டு வந்திருப்போம்ல, அப்ப ஒரு உற்சாகம் இருந்திருக்கும். பட் இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு மனத்தெளிவு கிடைச்சிச்சானா, அது எப்போ பேசிக் லெசன் கேட்டோமோ, பல்வேறு தலைப்புகள்ல பாடம் கேட்க கேட்க சத்தியத்தையும் அறிவீர்கள், இதுதான் மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்து அவருக்கு பின்னாடி போகுதுன்னா, இந்த மேய்ப்பனுக்கு பின்னாடி வந்தே ஆகணும்னு அவர் நம்மளை நிர்பந்திக்கல. நாம விரும்பி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். ஸோ ரெண்டாவது ஸ்கிரீன்ல உலகத்தின் பாவத்தை முதலாவது மன்னிச்சு நீதிமானாக்கி தேவனோடு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல நம்ம பார்த்த ஆசீர்வாதம் மாதிரியே ரெண்டாவது ஸ்கிரீன்ல என்ன ஆசீர்வாதம்? கிறிஸ்து மூலமானா நமது பலியும் ஆண்டவர் இயேசுவை இல்லாமல் தேவனுடைய கரத்துக்கு போகாது. இப்போ தூப பீடத்தின் மேல விழுந்தது இல்லைங்களா? பிரதான ஆசாரியனுடைய கரத்துல இருந்து தான். ரத்தம் யாருடைய விரல்ல இருந்து தெளிக்கப்பட்டுச்சு? பிரதான ஆசாரியன் கரத்துல இருந்து. இப்போ ஆட்டுக்கடாவனுடைய ரத்தத்தை தெளிக்கும் போது ஏன் ஒரு உடன் ஆசாரியன் வந்து தெளிக்கல? ஏன் தூபத்தை ஆடை பலி செலுத்தும் போது ஏன் உடன் ஆசாரியர்களை வச்சு தூபத்தை ஏறெடுக்க சொல்லல, ரத்தத்தை தெளிக்க சொல்லல? அப்படின்னா, எதுனாலும் கர்த்தர் இயேசுவினுடைய கரத்துல இல்லாம தேவன் நமது ஜெபத்தையும் அங்கீகரிக்க மாட்டார், நம்மளுடைய பலிகளின் பிரயாசங்களையும் அங்கீகரிக்க மாட்டார், எந்த திறமை தாளந்துகளையும் நாமளாக பலி செலுத்த முடியாது. புரியுதுங்களா? இப்ப இந்த ஸ்கிரீனை கடக்கிறது குறிக்குது மாம்சத்தினுடைய சித்தம். உடன்படிக்கைனா என்னங்க? அதுக்கு பேரு
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கன்னா ஜீவனைத்தான் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, கிடைச்சிட்ட ஜீவனை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அந்த இடத்துல அந்த முழு தேவனுடைய சித்தத்துல என்னென்னலாம் வருது? பூலோக சித்தம், விருப்பம், எதிர்காலம், கனவு, லட்சியம், படிப்பு, நோக்கம், குடும்பம் எக்ஸெட்ரா முழுக்க பலி செலுத்திடுறோம் அப்படிங்கிற ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்டு தான் இந்த ஸ்கிரீன் குறிக்குது. மாம்ச சிந்தையின் மரணம் அப்படி சொல்லலாம். வெளியில வாசல் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு அந்த திரை நமக்கு காண்பிக்கப்பட்டுச்சு, அங்க நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆனா உள்ள மாம்சத்தினுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் பலி செலுத்தும்படி எங்களுக்கு கிடைச்சிருச்சு ஒரு ஜீவன். அந்த ஜீவனை எங்க சுய லாபத்துக்காக நாங்க பயன்படுத்த விரும்பல, மனுக்குலத்தின் மீட்புக்காக கிறிஸ்துவிடமே நாங்க மீண்டும் செலுத்துகிறோங்கிறது தான் உடன்படிக்கை. இதுதான் நம்ம இவ்விதமாக வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடுறதுக்கு என்னமா? அருளப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? கிஃப்டா கொடுக்கறது அல்லது ஒரு சான்ஸ். அருளப்படுதல் என்பது யாருக்கும் கிடைச்சிராத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்குன்னு தேவன் கொடுக்கிறது. ஒரு ஆசீர்வாதம், ஒரு அன்பளிப்பு. சகோதரி சொன்ன மாதிரி இப்போ உடன்படிக்கை வாழ்க்கையே என்னவா? பாடுபட வந்திருக்கிறதே ஒரு அருள் செய்யப்பட்ட நிலைமைனா எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் விசுவாசிக்க ரெடி, பாடுபட ரெடியில் இல்லை. நமக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சு போச்சு. இப்போ 2வது ஸ்கிரீன் கிட்ட வந்தவங்களுக்கு கிடைச்சிட்ட ஆசீர்வாதம் பூலோகத்தை ஆளுகை செய்யறதுக்கு இல்லை. அதாவது இப்போ உலகத்தை ஒரு நாள் ஆளுகை செய்ய போறோம், இந்த பூமியை அனுபவிக்கிறதுக்கு இல்லை. நீங்க என்ன பண்ணிருங்க, பாடுபட்டு உங்களுக்கு கிடைச்சிட்ட ஆசீர்வாதத்தை பலியாக ஒப்பு கொடுத்துருங்க. இப்ப இந்த உடன்படிக்கையினுடைய தாற்பயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருடைய லைஃபையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. யாரையும் நியாயம் தீர்க்க சொல்லி நான் சொல்லலை, நீங்க கெஸ் பண்ணுங்க. எத்தனை பைபிள் ஸ்டூடெண்ட் நியூ கிரியேஷனா நம்ம இருந்தோம்னா பூலோக வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக எவ்வளவு பேர் ஓடி ஓடி சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் உடன்படிக்கை வாழ்க்கையை புரிஞ்சுட்டு உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும், இந்த உலகத்தினுடைய கல்வி ஒரு பிரயோஜனம் இல்லாதது, ஆஸ்தி அந்தஸ்து பிரயோஜனம் இல்லாதது, பணம் சம்பாதிக்கிறது வேஸ்ட், வரப்போற மகாபத்திரத்தோட எல்லாம் முடிஞ்சு போயிருங்கிற நல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க தங்கள் சரீரங்களை உண்மையாகவே பலி செலுத்தி ஓடிட்டு இருக்கிறோமா, இல்ல உலகத்தானை போல பெயர் சபை ஜனங்களை போல அன்றாட கேஷுவல் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பெரும்பான்மையா இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகளை நம்ம காணும் பொழுது சத்தியம் இருக்கு, அதுல விசுவாசம் வச்சிருக்காங்க, உடன்படிக்கை செஞ்சிருக்காங்க, அதை ஒரு ஞான ஸ்நானம் மாதிரி பார்த்துக்கிறாங்க. பட் லைஃப் பலிபீடத்தின் மேல வச்சு பலியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? 2வது ஸ்கிரீனுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம்னா உலகத்தின் சகல ஆசை இச்சைகளையும் எவ்வளவு பேர் வெறுத்து தங்களை பலி செலுத்திட்டு இருக்கிறோம். பலி என்பது பலிபீடத்தின் மேல ஒரு மிருகத்தினுடைய உடலை தூக்கி வச்சுட்டா சாம்பல் ஆகிற வரைக்கும் தகனமாகும். அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோமா? அதை தான் பவுல் வேற விதமா சொல்றாரு. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வசனம் தெரிஞ்சோ தெரியாமலோ டைப் பண்ணும்போது சிலுவை வடிவத்திலே விழுந்துருச்சு பாரு ஸ்கிரீன்ல. டைப் பண்ணும்போது அந்த வசனமே எப்படி அசம்பிள் ஆயிருப்பாருங்க, சிலுவை வடிவத்தில். இதுல உள்ள மீனிங் என்ன? கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கமா? எல்லாரும் அறையப்பட்டிருந்தா தான் அது சிலுவை வாழ்க்கை. சிலுவையில இருந்தா தான் நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்கோங்கிறதே முதல்ல சொல்லணும். ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸ் வாழ்க்கை வாழ்ந்துட்டு சிலுவையில் இருக்கோம்னு சொல்லக்கூடாது இல்லையா? நாமினல் கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவாங்க, பைபிளை கையில் தூக்கிட்டு போவாங்க, காலை இரவுல பிரேயர் பண்ணுவாங்க, பரிசுத்தமா ஜீவிக்க முயற்சிப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. பட் அவங்களுடைய சரீரம் பலி செலுத்தப்படுமா அப்படின்னா அப்ப என்ன? அவங்க சரீரம் சிலுவையில் அறையப்படுமா? இல்லை. இப்ப நாம சிலுவையில் இருக்கிறோம், நாங்க பெயர் சபை ஜனங்கள் மாதிரி இல்லை, நாங்க பலி செலுத்த வந்திருக்கிறோம், இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம்னா 2 கையும் ஆணியில் அறையப்பட்டிருக்கணும், கால்கள் ஆணியில் அறையப்பட்டிருக்கணும், சிலுவையை விட்டு இறங்கக்கூடாது. வலி வேதனை இருக்கும், பொறுத்துக்கணும், உடம்ப அசைக்க முடியாது.
5 நாள் 6 நாள் உபத்திரவப்பட்டு மரிப்பாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை, கழுகுகள் வந்து கொத்தும். இதுதான் மாம்சத்தை தியாகம் பண்ற லைஃப். அது மாதிரி நம்மளை எல்லாம் பார்த்தா நமக்கு கான்பிடென்ட் வருதா? சரீரம் பலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் புது சிருஷ்டியா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, 2வது ஸ்கிரீனை சரியா புரிஞ்சுக்கிற விதம், பூலோகத்தில் கிடைச்சிட்ட ஆசீர்வாதத்தை பலி செலுத்த வந்திருக்கிறோம். பவுல் சொல்றார் இல்லைங்களா, எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, சகலத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயினும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு சோறும் சோத்துக்கு வயிறும் ஏற்கும், 2ஐயும் தேவன் ஒளிய பண்ணுவார். இது ஏன் இந்த இடத்துல வலியுறுத்துறோம் தெரியுங்களா? நிறைய சகோதர சகோதரிகள் டாக்டரினா எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓவர்டேக் பண்ண ரெடி. எனக்கு இது தெரியும், எனக்கு அந்த பாயிண்ட் தெரியும், நான் இதுல கூடுதலா படிச்சிருக்கேன், நான் அதுல கூடுதலா படிச்சிருக்கேன். 50 வருஷம் ஆனவங்க இருக்காங்க, 25 வருஷம் ஆனவங்களும் இருக்காங்க, 30 வருஷம் அதை பெருமையா சொல்லுவாங்க, தலைமுறை தலைமுறையா நாங்க ட்ரூத்ல இருக்கோம்னு. இது பெருமைப்படுற விஷயம் இல்லை. நல்ல உடன்படிக்கை வாழ்க்கையை உணர்ந்து வாழ்ந்தா 2 வருஷம் 3 வருஷமே போதுமே ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு. ஏன் அவ்வளவு நாள் உயிரோட தேவன் நம்மளை வச்சிருக்க போறாரு? அப்ப என்ன அர்த்தம்னா, பலி செலுத்தலைன்றது அதனுடைய அர்த்தம். புரியுதுங்களா பாயிண்ட்? நம்ம சாம்பல் ஆகிற வரைக்கும் பலி செலுத்துறதுக்கு பதிலாக இந்த சரீரத்தை பேணி காத்து கொண்டிருந்தோம்னா எப்படி மரணம் வரும்? உடன்படிக்கை செஞ்சவங்களுக்கு மரணம் வந்த ஆசீர்வாதமா, ஆயுசு நாள் கூடிக்கிட்டே இருந்த ஆசீர்வாதமா? மரணம் வந்தா ஆசீர்வாதம் இல்லையா? மரணம் வந்தா தான் ஆசீர்வாதம். பட் அது உடன்படிக்கையில ஒரு பாகம்னே சொல்லலாம். ஸோ இந்த தாற்பரிகம் இன்னைக்கு அநேகத்த புரிதல் இல்லை. ஞானஸ்தானத்தை ஒரு ஐடென்டிட்டியா எடுத்துடுறாங்க, தங்களை ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் காமிச்சு கொள்ள விருப்பப்படுறாங்க. டாக்டரின்ல 1000 ஆண்டா, யூபிலியா, அதா இதா, வரப்போற மகாபத்ரோமா, நாலேஜா இதெல்லாம் வச்சுக்க ரெடி. பலிங்கிற ஒரு விஷயம் செலுத்தாம எவ்வளோ அறிவு நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆனாலும், நான் சத்தம் எடுக்கிற வெங்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் என்று பவுல் சொன்ன இடத்துக்கு நம்ம போயிடும். பாருங்க, ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவானா, அது நல்லா சாப்பிட்டு இருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னு பின்னாடி இருக்கக்கூடிய தூபபீடம் சொல்லுது. தேவன் நிறைய சாப்பாடு கொடுக்குறாரு. படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம், ஆசரிப்பு கூடாரம், வனாந்திர பிரயாணம், இல்லைங்களா? கால கணக்கு, அது இது, எசேக்கியேல் புத்தகம், தானியேல் புத்தகம், வரிசையா படிச்சுட்டு போறோம். ஆசரிப்பு கூடாரம், ரெவலேஷன் போயிட்டே இருக்கு. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அது இது, பாஸ்ஓவர், மெடிடேஷன், கனமா அடுக்கி வைக்கப்பட்ட அந்த 6 அடுக்குகளை கொண்ட அப்பம் அடர்த்தியா வந்துகிட்டே இருக்கு. நமக்கு தேவன் கேட்க கொடுத்துட்டு இருக்கிறார், சாப்பிடுறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பரிசுத்தாவி கொடுத்துட்டு இருக்கிறார், குத்துவிளக்கு. சாப்பிட்டுட்டு தூப பீடத்துக்கிட்ட போய் எவ்வளோ பேர் தூபத்தை ஏறெடுத்துட்டு இருக்கிறோம்? முழு மனசோடு செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோட செய்யணும். எவ்வளோ பேர் பூலோக லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி சாம்பலாகிற வரைக்கும் பலி செலுத்திட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. இந்த 2வது ஸ்கிரீனை நம்ம கடந்துட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது இன்னும். ஏன்னா 2வது ஸ்கிரீன் கடந்தோம்னா 3வது ஸ்கிரீன் வரைக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இப்போ நமது பிரதான ஆசாரியன் இந்த ஸ்கிரீன்ல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்கிரீனுக்கு போறதுக்கு 3.5 வருஷம் தான் எடுத்துக்கிட்டாரு. அந்த 3.5 வருஷமா அவர் என்ன சொன்னார்? பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்படி நான் ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும், ஒவ்வொரு வினாடிக்கும் பொருந்தும், மணி நேரத்துக்கும் பொருந்தும், ஒவ்வொரு நாளுக்கும் பொருந்தும். கிறிஸ்து தனிமையில் இருக்க தேவன் விடலை, தேவனை விட்டு கிறிஸ்து விலகல. உடன்படிக்கை செஞ்சிருந்தோம்னா தேவனுடைய சித்தம் மாத்திரமே நம்மளுடைய பிரதான நோக்கமா இருக்கணும். மாம்சம் மாம்சம் மாம்சம், அதுக்கு ஒரு சின்ன வலி வேதனை வந்துடக்கூடாதுன்னு துடிச்சிடுறோம். சின்னதா ஒரு பொருளாதார பூமியில நெருக்கடி வந்துடக்கூடாது, நமக்கு சகோதர பகைகள் வந்துடக்கூடாது, யாருக்கிட்டையும் ஒரு 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 வார்த்தைகள் வாங்கிடக்கூடாது. உடனே நமக்கு மாம்சம் கேட்க மாட்டேங்குது, சுயம் மறிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பலியில வருது, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். டாக்டரினெல்லாம் முன்னேற நம்ம ரெடி, ஆனா மாம்சத்தை சுட்டரிக்க எவ்வளவு பேர் ரெடி? ஸோ மாம்சம் சுட்டரிக்கப்படுறதா நடந்துட்டு இருக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. நம்ம ஆகாரம் நிறைய சாப்பிட்றோம், தூபத்தை எவ்வளோ பேர் புகையாகிற அளவுக்கு ஏறெடுக்கிறோம். அந்த தூபத்துக்கு பிரதர் ரசல் கொடுக்கக்கூடிய விளக்கம் கிறிஸ்துவனுடைய பொடியாக்கப்பட்ட மனித உரிமை. முரட்டாட்டம் இல்லாமல் நெருப்பில் போட்டார். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற மனித உரிமையை எவ்வளோ பேர் நெருப்பின் மேலே முரட்டாட்டம் இல்லாமல் போட்டுட்டு இருக்கிறோம். முரட்டாட்டம்னா என்னங்க? புகையும் போது வாசனை மட்டுமே ஏற்படுத்தாம திடீர்னு ஏதாவது மரத்துகள்கள் விழுந்துட்டா அந்த புகை எப்படி இருக்கும்? சாம்பிராணி இல்லை,
புகை முறையாக வராமல் ஒரு வேற விதமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லைங்களா? அதில் உள்ள கசடுகள் ஏதாவது விழுந்துருச்சுன்னா, உடன்படிக்கை வாழ்க்கை என்பது தேவன் நுகரும்படி சுகந்த வாசனையாக இருப்பது. அது நெருப்பில் போடணும். இதை தான் இந்த ஸ்கிரீன், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்ற ஸ்கிரீன் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ 2வது நிலைமையில் நமது உடன்படிக்கையை வாங்கி தேவனிடத்தில் தர்றார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அந்த உடன்படிக்கை வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்கு. முதல் ஸ்கிரீன்ல விசுவாசிங்க, அப்ப நீதிமானாக்கப்படுவீங்க, இலவசம்தான். 2வது ஸ்கிரீன்ல நமக்கும் ரிஸ்க் இருக்கு. நாமளும் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்படணுங்கிற ரிஸ்க். எவ்வளோ பேர் அந்த லைஃப்ல இருக்கிறோம்? இப்ப 3வது ஸ்கிரீன் நமக்கு இந்த 2 ஆசீர்வாதங்களை அடைய கிறிஸ்து எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரோ, 3வதாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நம்மளை வழி நடத்துறார் என்பதை ஸ்கிரீன் 3 நமக்கு குறிக்குது. அதுவும் கிறிஸ்துவனுடைய மரணத்தையே குறிக்குது. ஏன்னா இங்கேயும் 10க்கு 10 100. பட் மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்கிரீன்ல கேரூப் என்ன பண்ணப்பட்டுச்சு? நெசவு செய்யப்பட்டிருந்துச்சு. கேரூபின்கள் வந்துட்டாலே இது பரலோக மகிமையை குறிக்கும். கேரூபின்கள் வந்துட்டாலே பரலோக ஆசீர்வாதத்தை நமக்கு காண்பிக்குது. பாருங்க, யோவான்ல சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு வசனமும் 3 ஸ்கிரீனுக்கு எவ்வளவு அழகா பொருந்தது பாருங்க. வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு படிச்சோம். 2வது ஸ்கிரீன்ல உள்ள நுழையும் போது அப்பதான் நமக்கு ஆகாரம் கிடைக்குது, உடன்படிக்கை செய்யறோம். இப்போ திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்படவும். இப்ப நமக்கு ஜீவன் உண்டாயிருச்சு ஆடுகளுக்கு, இன்னும் என்ன ஆகணும்னா பூரணப்படணும். மாம்சத்துல இல்லை, நமக்கு இப்ப கிடைச்சிட்ட ஜீவன் பூமிக்குரியது, ஆனா முழுமையா கிடைக்கல, சரீரத்துல கிடைக்கல. இந்த ஜீவனை பலி செலுத்தும் போது ஒரு பூரணத்தை நோக்கி போறோம். இந்த சரீரம் படிப்படியாக மறிக்கும், ஆவியின் சரீரம் எழுந்திருக்கும். இந்த பூரணத்தை நமக்கு கொடுக்கிறதுக்காக தான் அவர் வந்தேன் அப்படிங்கிறார். இப்ப இதுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று நம்ம பார்க்கும்போது வாசிங்க, யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஒரு மேய்ப்பன் வழி நடத்த மட்டும் இல்ல, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, தண்ணி காட்டுறதுக்கு மட்டும் இல்ல, பராமரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஆடுகளின் உயிர் காப்பதற்கு என்ன கொடுத்துருக்கணும்? ஜீவனையே கொடுக்கிற மேய்ப்பன் உலகத்திலேயே கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. இப்ப ஆடுகள் வழியாக உள்ளே நுழைந்தது, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைந்தது. அடுத்து உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்தோம். இப்ப இந்த ஆடுகளுக்காக நம்மளை அடுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போறதுக்காக கிறிஸ்து ஜீவனையே கொடுத்தார் என்று நம்ம பார்க்கணும். இதை டைரக்டா இந்த ஸ்கிரீனை பார்த்தே சொன்ன வசனம் தான் இது, எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். 2 ஸ்கிரீனை பார்த்து கிறிஸ்துவுடைய மாம்சமாகிய திரைன்னு சொல்லல, மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரையை பார்த்து பவுல் டைரக்டா சொல்றாரு, நாம உள்ள போறதுக்கு கிறிஸ்து தனது மாம்சமாகிய திரையின் வழியாய் அப்படின்ட்டார். அந்த ஸ்கிரீன் கிழிஞ்சிருக்கு. அது கிழிஞ்சதின் மூலம் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன பண்ணாராமா? உண்டு பண்ணாராம். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்கிரீன் நீங்க வரல இல்லைங்களா? என்னதான் வந்திருக்கு? நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர்கள் ஹோலி அண்ட் மோஸ்ட் ஹோலி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அங்கங்க மொழிபெயர்க்கும் போது மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அநேக இடங்கள்ல மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஹோலி பிளேஸ்னே மொழிபெயர்த்துட்டாங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? மோஸ்ட் ஹோலி அப்படின்ற வார்த்தையை வெறும் ஹோலி பிளேஸ்ன்னு போட்டனால நாம பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்குன்னு பவுல் எழுதிட்டார். மாறி நமக்கு தெரியுது, பட் அவர் அப்படி எழுதல. நாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தனது மாம்சமாகிய திரையின் வழியாய் ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார்னா பரலோகத்துக்கு நம்மலாம் போறதுக்கு. 3வது ஸ்கிரீன் எந்த ஆசீர்வாதம் நமக்கு? இப்ப கரெக்டா உங்களுக்கு புரியுதுங்களா? முதல் ஸ்கிரீனு பாவத்தை விட்டு உலகத்திலிருந்து நம்மளை நீதிமானாக்குறதுக்கு, 2வது ஸ்கிரீனு நீதிமானாக்கப்பட்ட நம்மை உடன்படிக்கைக்கு உட்படுத்துவதற்கு தியாகம் பண்ணிட்டாரு, 3வது ஸ்கிரீனு
இப்படிப்பட்டவர்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தனது சரீரத்தை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். மூணுமே மரணத்துல தான் சாத்தியம். அப்படின்னாலும் இந்த வசனம் விசேஷமா கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலதான், அவர் மாம்சம் பலியிடப்பட்டதுனாலதான் நம்ம பரலோக மகிமைக்குள்ள போற வாய்ப்பை பெறுகிறோம் என்பதை ஒரு கன்க்ளூஷனாக நமக்கு சொல்லுது. வாசிக்கலாம் இதனுடைய நிஜம் நிறைவேறியதை. மத்தேயு 27:50-51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். 51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. இப்ப சொல்லுங்க, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிஞ்சதுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்ல பேசிட்ட வார்த்தைக்கும் என்ன தொடர்பு? இயேசுவானவர் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தனது மாம்சமாகிய திரையின் வழியாய் அது நிறைவேறி இருக்கு பாருங்க. அவரு பலத்த சத்தமாய் கத்தி ஜீவனை விடும்போது தேவாலயத்தின் திரை மேல் தொடங்கி கீழாக ரெண்டாக கிழிந்ததுதான். கண்மலையும் அதிர்ந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலையும் விழுந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எதுக்கு? கர்த்தர் மரிக்கும் போது கிழிஞ்ச ஸ்கிரீன் எந்த ஸ்கிரீன் நினைக்கிறீங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த இதே காம்பினேஷன், இதே கலர்ஸ், இதே 4 நிறங்களை உள்ளடக்கிய ஸ்கிரீன் தான். பட் அது உயரமா செஞ்சிருந்தாங்க. இது 10க்கு 10. தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 30 அடி உயரமா இருந்துச்சு. சேம் மெட்டீரியல்லாம் ஒண்ணுதான். கிழிஞ்ச இடம் எதுதான்? மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஸ்கிரீன் தான். இப்ப கிழியும் போது உள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியை எல்லாரும் பார்த்துருப்பாங்களா இல்லைங்களா? இங்க ஒரு மீனிங் தேவன் வைக்கிறாரு, பாத்துங்க. இதான் அந்த கிழிஞ்ச ஸ்கிரீன். அந்த கிளியவும் தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி தெரியுது. இப்படித்தான் கிழிஞ்சது, மேல் தொடங்கி கீழாக. இங்கிட்டு கர்த்தருடைய சரீரம் அது எப்படி கிழிக்கப்பட்டது, பிக்கப்பட்டது என்பதை இந்த ஸ்கிரீன் காட்டுது, மேலிருந்து கீழாக. இப்போ பிரதர் ரசல் அங்க ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறாரு. இவ்வளவு நாளா உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட நெருங்காத ஆசாரியர்கள், தலைமை குரு மட்டும் தான் போயிட்டு இருந்தாரு. பிரதான ஆசாரியன் மட்டுமே போய் ரத்தத்தை தெளிச்சிட்டு இருந்தாரு. உடன் ஆசாரியர்களுக்கு அந்த சான்ஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போ கிழியும் போது அந்த திரைச்சீலை வழியாக உள்ள இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எப்படி நிழலான ஆசாரியர்கள் பார்த்தாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்துவுடைய சரீரம் பலியிடப்பட்டதற்கு பின்பு தான் பரலோகத்துல நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு உடன் ஆசாரியர்களா இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சது. இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா அவர் சரீரம் கிழிக்கப்படணும். அவர் சரீரத்தினுடைய ஒரு அடையாளம் தான் ஸ்கிரீன். இதை தான் பவுல் அங்க சொன்னாரு. இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரை. புரியுதுங்களா? அந்த கிழிஞ்ச தேவாலயத்தின் திரைச்சீலையை கருத்தில் கொண்டுதான் இந்த வசனத்தை பேசுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னா கிறிஸ்துவுடைய சரீரம் மாத்திரம் ஆதாமுடைய சந்ததிக்காக கிழிக்கப்படலை, நமது நிமித்தம் அவர் நொறுக்கப்படலைன்னா மனுக்குலத்துக்கும் மீட்பு இல்லை. பரலோக மகிமை என்கின்ற ஒரு ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் அந்த ஆசாரியர்களுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைச்சிருக்காது. இதை வேறு விதமாக சொல்லும்போது 9ஆம் அதிகாரம் வசனம் 11-12 வாசிங்க எபிரேயர். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ டைப் அண்ட் ஆன்டி டைப்பினுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். கிளியர் கன்க்ளூஷன் இந்த வசனத்துல. பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியத்துவத்தோட கிறிஸ்துவுடைய ஆசாரிய முறையை கம்பேர் பண்ணி சொல்றாரு. நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டார். கையினால் செய்த கூடாரத்துக்குள்ள அவர் போல. அந்த பழைய பிரதான ஆசாரியன் மாதிரி ஒரு கூடாரத்துக்குள்ள போகல, அதை விட உத்தமமும் உன்னதமும் உயரமுமான வழியாக உள்ள போனாரு. ரத்தத்தை எடுத்துட்டு போனாரு. காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தத்தை கையில் எடுத்துட்டு போல, சொந்த ரத்தம். காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் ஒவ்வொரு வருஷமும் தெளிக்கப்பட்டுச்சு, ஆனா சுத்திகரிப்பை உண்டு பண்ணல. இவர் ஒரே தரம் தான் போய் தெளிச்சாரு. முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் நீங்கி சுத்திகரிப்பதற்கு ஒரே தரம். அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. பலி எத்தனை தரம் செலுத்தினாரு? ஆனா பிரதான ஆசாரியன் எத்தனை முறை போனார் உள்ள? வருஷம் வருஷம் போவாரு. ஆனா அந்த காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் யாரையும் சரீர சுத்திகரிப்பு கூட என்ன பண்ணல, கொண்டுட்டு வரலையே. அப்ப ஒரே தரம் ஒரு பலியிட்டதன் மூலம் மனுக்குலத்தையும் மீட்டார், யூத
நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருந்துட்டு சபிக்கப்பட்ட பிரமாணங்கள் இருந்து யூதர்களையும் மீட்டார். மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்குள்ள நம்மளை பிரவேசிக்க வைக்கிறதுக்கு நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த மரணத்தின் மூலம் கொடுத்துருக்கிறாருன்னு. கடைசியாக இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷனுக்கு வரும்போது, இப்ப இந்த 3 நிலையும் கிறிஸ்து தான். அவர் வழியாக தான் நம்ம உள்ள நுழைகிறோம், அவர் வழியாக தான் சத்தியத்தை பெறுகிறோம், உடன்படிக்கை செய்து உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறோம், அவர் மூலமாகவே பரலோகத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வச்சிருக்கிறார் என்பதை 3வது ஸ்கிரீனில் நம்ம பார்த்துட்ட பிறகு 3 நிலைமையிலுமே குனிஞ்சு தான் உள்ள போகணும். ஆசரிப்பு கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் கதவுக்கும் ஜன்னலுக்கும் போட்டு வச்சிருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி நினச்சிக்காதீங்க, இப்படி சல்லுன்னு தள்ளலாம் ஓடிடும் அப்படின்னு. அப்படிலாம் என்ன ஆகாது, போகாது. கொக்கியில் மாட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப திக்னஸான கனமான பெட்டு மாதிரி இருக்கும், அவ்வளோ கனம். வெள்ளி குமிழ்கள் குக்கிகள் அப்படி தொங்க விட்டுருக்காங்கனாலே அலட்சியமாக ஒன் சைடு தள்ள முடியாது. கீழே குனிஞ்சு முழங்கால் போட்டு அதை அப்படி தூக்கி தவழ்ந்து தான் உள்ளே போகணும். 3 இடத்துலையுமே, பிரகாரத்துலையும் குனியணும், பரிசுத்த ஸ்தலத்திலையும் குனியணும், மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் குனியணும். 3 இடத்துலையும் குனியறதை குறித்து வாசிக்கலாம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன்னைத்தான் வெறுத்தல் ஒரு தடவை குனிதல், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு 2வது தடவை குனிகிறது, அனுதினமும் அவரை பின்பற்றுவது 3வது முறையா குனிகிறது. இப்ப 3 முறை குனியறது எந்தெந்த இடத்துல அப்படின்னா, பிரகாரத்துல ஒரு முறை குறிஞ்சிட்டோம், பாவி நான், என்னை நீதிமானாக்குறதுக்கு கிறிஸ்துவுடைய மரணம் தவிர, அவருடைய சிலுவை மரணம் தவிர எனக்கு வேற எந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லைன்னு சொல்ற இடத்துல உலகத்துக்குள்ளாக நான் ஒரு பாவிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சுல நமக்குள்ள. அப்ப தாழ்த்தணும் இல்லைங்களா? இங்க முதல் முறையா குனிஞ்சிட்டோம். அங்க யாரும் ஈகோலாம் பேசல, பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. ஐயோ நான் பாவி. சிலுவை காட்சியை பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குள்ளே வந்த உணர்வு என்னங்க? நான் ஒரு பாவி. அப்ப நீங்க அப்ப சொல்லிட்டு இப்போ பாவி பாவி பாவின்ற அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு முறை குனிஞ்சோம். நெக்ஸ்ட் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படிங்கும்போது, உடன்படிக்கைக்கு ஆயத்தமாகும் போது எங்கள் பலிகளை சரீர பலியாக, சுகந்த வாசனையான காணிக்கையாக, உமக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்குறோங்க போது 2வது நம்மளுடைய தாழ்மை, நம்மளுடைய கீழ்ப்படிதல், உடன்படிக்கை. சிலுவையை அனுதினமும் சுமந்துட்டு போறது, பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் நம்ம பண்ணக்கூடிய டிராவலுக்கும் நமக்கு தாழ்மை இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். அப்போ முழு ஆவிக்குரிய லைஃப் எதில் அடங்குது அப்படின்னா கீழ்ப்படிதல் அடங்குது. பிரகார திரையில குனிஞ்சா மட்டும் பத்தாது. அங்க பாவின்னு அறிக்கையிடும் போது எல்லாருக்குமே ஒரு தாழ்மை தான் வரும், பத்தாது. உடன்படிக்கை செய்யும் போது அதே தாழ்மை இருக்கணும். உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் அதே தாழ்மை இருக்கும். பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்திலையும் குனிஞ்சுதான் போகணும், மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் குனிஞ்சுதான் போகணும். இதுதான் பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-15, நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். கீழ்ப்படுகிறது சகல காரியங்களையும் நம்ம கீழ்ப்படியணுங்கிறது தான். கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து, முன்னே அறியாமையில இருந்தீங்க இல்லையா, அப்போ சென்ற வாழ்நாள் காலத்துல என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்களோ, அந்த அறியாமையில செஞ்சீங்களோ, அதே மாதிரியான இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிங்க. ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு கீழ்ப்படியணும் போதுதான் இந்த வசனத்துல சொல்றாரு, உங்களை அழைத்தவர் அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் கீழ்ப்படிதலுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கும் அப்படின்னா, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் தான் தன்னைத்தான் வெறுத்தல், பாவிங்கிற நிலையிலேயே வந்துடுது. உடன்படிக்கை வாழ்க்கையில ஐயோ நான் 0, என் மாம்சத்தின் விருப்பம் எல்லாத்தையும் சரண்டர் பண்றேங்கும் போது 2வது குனிஞ்சிட்டோம். இப்போ மரணத்துல ஒரு முறை குனிய வேண்டியது இருக்கு, கடைசி ஸ்கிரீனு. அதுக்கு இடையில தான் நிறைய மாம்ச பிரச்சனைகள் நம்ம மத்தியில போகும். 2 ஸ்கிரீனை கடந்துடுறோம். 3வது ஸ்கிரீனுக்குள்ள நுழையும் போது சகோதர சகோதரிகளுக்குள்ள எவ்வளவு கசப்புக்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இல்லைங்களா? தலைமை ஸ்தானத்தை விரும்புவது என்ன நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீர அவயமாகும்படியான உன்னத வாய்ப்பை மறந்துட்டு
எவ்வளோ பேர் பகையினாலும் விரோதங்களினாலும் கசப்புகளினாலும் வாக்குவாதங்களினாலும் வைராக்கியத்தினாலும் சகோதர பகையினாலும் நிறைஞ்சு அந்த 2வது ஸ்கிரீனில் என்ன ஒப்பு கொடுத்தோம்? எங்கள் சித்தப்படி அல்ல. அங்கே தாழ்மை உதடளவில் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் 3வது ஸ்கிரீனை கடந்து போகிற வரைக்கும் அது உண்மையான தாழ்மையாக இருக்காது. இருதயத்தளவில் நம்ம தாழ்த்தியிருந்தோம்னா கடைசி ஸ்கிரீனில் கூட பிரதான ஆசாரியன் குனிஞ்சிருக்கிறார். அவர் தூபத்தை போடும்போது இது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய காட்சி. அந்த மாதிரி ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கிறார் அவருடைய பூமிக்குரிய லைஃப்ல? கடைசியாக வாசிங்க பிலிப்பியர் 2:7-8. தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் தேவகுமாரனும் பாவிகளுக்கு விலகினமா இருக்கிறவருமே தாழ்த்துற விஷயத்துல அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷராக பூமிக்கு வந்ததோடு மாத்திரம் இல்லாம சிலுவையில் பிதாவே நாவியை இடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்ன அந்த லாஸ்ட் மினிட்ல அவர் சொன்ன வார்த்தை வரைக்குமே அவர் லைஃப்ல முரட்டாட்டங்களே கிடையாது, கலகங்களே கிடையாது, முழுக்க முழுக்க தாழ்மை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தாரக மந்திரம் நம்மளை ஒண்ணுமே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. பிரதர் நான் 0, எனக்கு ஈகோ கிடையாது, இன்னொரு சகோதரன் என்னை விட உயர்ந்தவர், இன்னொரு சகோதரி என்னை விட திறமை உள்ளவங்க, இப்படி நினைச்சிட்டோம்னாலே பகை இல்லை, பிரிவினைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா இது ஒரு சகோதரனுக்காக இன்னொரு சகோதரிக்காக ஜீவனை கொடுக்க வந்திருக்கிற லைஃப். நமக்கு போட்டி அன்புல தான் இருக்கணும். நம்ம சண்டை போடுறோம்னா கூட அன்புல முந்திக்கிறது சண்டை போடலாம். இந்த சாப்பாடு பரிமாறும் போதெல்லாம் கொண்டாங்க நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு மற்றவங்களை உட்கார வச்சு போடுறோம் இல்லைங்களா? அதில் மாத்திரம் இல்லை, அதே முன்னுதாரணம் லைஃப்பில் எல்லா இடங்கள்ல இருந்துச்சுன்னா போட்டி, பொறாமை, கசப்பு, எந்த தீமைகளும் நமக்குள்ள என்ன ஆகாது, வேறாக உருவாகவே உருவாகும். இது முற்றிலும் தாழ்மைக்கு எதிர்ப்பதமானது. ஏன் 3 ஸ்கிரீனையும் குனிஞ்சு போகும்படி சிரமத்தோட வடிவமைக்க சொன்னார் மோசைகிட்டனா? ஒன் சைடாக தள்ளிட்டினா ஈஸியாக போயிடுவீங்க. 3 நிலைமையிலையும் உங்களுக்கு பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் கீழ்ப்படிதலும் தாழ்மையும் அவசியம். அது என் மகன்கிட்டயே இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே அந்த பரலோக மகிமையை என் மகன் மாதிரி சுதந்திரிக்கிற முடியுங்கிற ஒரு சிம்பாலிக்கான விஷயத்தை ஃபைனலாக வச்சிருக்கிறார். இப்போ அவருக்கே பயபக்தி, நடுக்கம், கண்ணீரோடு ஜெபம், சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்திருக்கிறார்னா நம்மலாம் எவ்வளோ ஸ்கேன் பண்ண வேண்டியதுங்களா? பிரியமானவர்களே, பஸ்கா காலகட்டங்களில் இந்த பாடத்தை நம்ம ஏன் இன்னைக்கு பார்த்துருக்குறோன்னா, எவ்வளோ வளர்ந்தோம், எவ்வளோ பாடங்கள் கேட்டோம், எத்தனை புத்தகங்களை படித்தோம், எத்தனை முறை இங்கிலீஷாவுக்கு வந்தோம், எத்தனை கன்வென்ஷனுக்கு போனோம், அங்கே எத்தனை முறை சப்ஜெக்ட் எடுத்தோம், எவ்வளோ அறுவடை வேலைகள் செஞ்சோம், எவ்வளோ திறமை தாளங்களை பலி செலுத்தணுங்கிற அக்கௌண்ட்டை நம்ம பார்க்குறதை விட என் குணத்தில், என் குணலட்சணத்தில் தீமையான விஷக்கணிகள் எவ்வளவு வெளியேறி இருக்கு, ஆரோக்கியமான ஆவியின் கனிகள் எவ்வளவு எனக்குள்ள உருவாயிருக்கு, எதை நான் வெட்டி எறியணும், எதை நான் எனக்குள்ள வளர்த்துக்கொள்ளணும், இந்த வருஷம் நான் கழிச்சு போட வேண்டிய கிளைகள் என்ன, வரக்கூடிய ஆண்டுகளை நான் உருவாக்க வேண்டிய கனிகள் என்ன, இதான் நம்மை நாமே நிதானி தெரியல. பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவரை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ளேயும் தாழ்மையும் அழகான குண இயல்புகளும் உருவாகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நாம் உணர்ந்தவர்களாக இந்த ஒரு ஆண்டில் நம்ம ஒரு புதிய தீர்மானத்தை நம்ம ஏறெடுக்கக்கூடியவங்களாக இருப்போம். ஒருவேளை நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெருமை, மேட்டிமை, தாழ்மைக்கு விரோதமான சில சிந்தனைகளை நம்மளால் உணர முடியாமல் கூட இருந்திருக்கலாம். சில நேரங்களில் நம்ம செய்கிறது ப்ரைடினுடைய வெளிப்பாடுகள் நமக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். எல்லோரும் கர்த்தர் இயேசுவை முன்பாக வைத்து அவர் பிதாவுக்கு முன்பாக மரண பரியந்தம் எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதை சிந்தித்து நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படி நினைச்சு ஒரு புதிய ஆண்டின் துவக்கத்திற்குள்ளாக நாம் அடி எடுத்து வைக்க பரலோக பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்தில் ஒரு நாள் கூறுகிறது 2வது பகுதியில் 3 வாசல்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சத்திய பகுதியை நாம் கேட்க செய்து நம்முடைய பிதாவையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளையும் துதியை நாம் எடுத்துக்கொள்வோம். 3 வாசல்கள், 3 வாசல்களில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்ப்போம்.